வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தில்லி புதிய மேயராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிரவேஷ் வாஹி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் மகளிர் கால்பந்து அணி சர்வதேச போட்டிகளில் மீண்டும் பங்கேற்க சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது சுதந்திரத்திற்கு பிறகு அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 93.11% வாக்குகளும், நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 91.66% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக 84.72% வாக்குகள் பதிவானது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களிலும் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அதிக அளவில் வாக்கு பதிவாகியுள்ளதாகவும், இதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தில்லி புதிய மேயராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிரவேஷ் வாஹியும், துணை மேயராக திருமதி மோனிகா பந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேயர் தேர்தலில் பதிவான 165 வாக்குகளில் 156 வாக்குகள் பெற்று திரு பிரவேஷ் வாஹி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஷெரீஃபுக்கு 9 வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். பக்காட் என்னும் இடத்திலிருந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு வேன் மூலம் இந்த தொழிலாளர்கள் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் இந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநில அரசின் சார்பில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததன் காரணமாக அவர்கள் மருத்துவமனை சுவற்றின் அருகே ஒதுங்கியிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறை மற்றும் மீட்புப் படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு சித்தராமையா விபத்து நடந்த இடத்திற்கு சென்று மீட்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்குடன் இணைந்து இந்த வந்தே பாரத் விரைவு ரயிலை ஜம்முதாவி நிலையத்திலிருந்து தொடங்கி வைக்க உள்ளார். தற்போது ஸ்ரீநகர் ஸ்ரீமாதா வைஷ்ணவ் தேவி கத்ரா இடையே இயக்கப்படும் இந்த ரயில் தற்போது ஜம்முதாவி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புத்த பூர்ணிமாவை ஒட்டி புத்தரின் புனித நினைவு சின்னங்களின் சர்வதேச கண்காட்சி நாளை லடாக்கில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று லடாக் செல்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பகவான் புத்தரின் முதலாவது சர்வதேச புனித நினைவு சின்னங்கள் கண்காட்சியில் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இதில் பங்கேற்று வழிபட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார்.
இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து இருவரும் விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பில் 77% மாணவர்களும் 12ஆம் வகுப்பில் 83% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக சத்தீஸ்கட் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ரமன் தேகா, முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் சாரந்தா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மாவோயிஸ்ட் ஒருவர் கொல்லப்பட்டார். கடந்த 2 நாட்களாக ருட்டுகுட்டு, துனுபெட்டா மற்றும் போரோய் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது மாவோயிஸ்ட் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டபோது அவர் உயிரிழந்தார். முன்னதாக இவர் குறித்து தகவல் அளிப்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் மகளிர் கால்பந்து அணி சர்வதேச போட்டிகளில் மீண்டும் பங்கேற்க சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச போட்டிகளிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மகளிர் கால்பந்து அணி நீக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விளையாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அணியின் மேம்பாட்டிற்காக 2 ஆண்டுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவி வழங்கப்படும் என்று சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் சீர்திருத்த குழுவிற்கு திரு எரான் விக்ரமரத்னே தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 9 பேர் கொண்ட இந்த குழுவில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் ரோஷன் மகனாமா, குமார் சங்ககாரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அண்மை காலங்களில் நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை கிரிக்கெட் அணி தோல்வி கண்டதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் ராஜினாமா செய்தனர். இதனால் இலங்கை கிரிக்கெட் சீர்திருத்த குழுவை அந்நாட்டு விளையாட்டு அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தற்காலிகமாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அந்நாட்டு இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. 244 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 18.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் குஜராத் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்லோவாக்கியாவை வென்றது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணியின் மனு தாக்கர், மனுஷ் மனவ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இந்திய ஆடவர் அணி தமது அடுத்த ஆட்டத்தில் கௌதமாராவையும் மகளிர் அணி ருவாண்டாவையும் இன்று எதிர்கொள்கின்றன. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அமான் சித்திக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-0 என்ற செட் கணக்கில் துருக்கியின் தோப்ராக்காவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தில்லி புதிய மேயராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிரவேஷ் வாஹி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் மகளிர் கால்பந்து அணி சர்வதேச போட்டிகளில் மீண்டும் பங்கேற்க சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.